Hi students, welcome back to Max Navigator. Exercise 12.1 9th question பாருங்க. The wooden article was made by scooping out a hemisphere from each end of a solid cylinder. அதாவது ஒரு சிலிண்டர் இருக்கு, அதோட ரெண்டு பக்கமும் each end of a solid cylinder, ரெண்டு சைடுமே டாப் அண்ட் பாட்டம்ல ஒரு ஹெமிஸ்பியரை ஸ்கூப் பண்ணி எடுத்துடுறாங்க. புரியுதாடா? ஸோ ஒரு சிலிண்டர் இருக்கு, அதோட டபுள் சைட் டாப் அண்ட் பாட்டம்ல ஒரு ஹெமிஸ்பியரை ஸ்கூப் பண்ணி எடுக்கிறோம். புரிஞ்சுதுல? If the height of the cylinder is 10 cm, basis of radius 3.5 cm, find the total surface area of the article. So இப்போ இதோட total surface area கேக்குறாங்க. So as usual நமக்கு இந்த சிலிண்டரோட ரேடியஸ் தான் இந்த ஸ்பியருக்கான ரேடியஸும், அண்ட் இந்த பக்கம் ஒரு ஹாஃப் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஹாஃப் ஹெமிஸ்பியர் இருக்கு. ஹெமிஸ்பியர் ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு ஃபுல் ஸ்பியர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இந்த சிலிண்டரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. தே ஆர் ஆஸ்கிங் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஆர்டிகல். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் இந்த ஹெமிஸ்பியர் இருக்கானா, இந்த ஹெமிஸ்பியர் இவன் ஒருத்தன், இந்த பக்கம் கீழே ஒருத்தன். ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ இவன் ஒரு ஹாஃப், இவன் ஒரு ஹாஃப். ஸோ ரெண்டும் சேர்த்தா ஒரு ஃபுல் ஸ்பியர். ஓகேயா? ஸோ ஒரு ஃபுல் ஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பார்த்துலாமாடா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஆர்டிகல் is equal to curved surface area of cylinder. So in the cylinder curved surface area plus curved surface area of sphere. ஏன் ஒரு ஃபுல் ஸ்பியர் எடுக்கிறோம்? பிகாஸ் இங்க ஒரு ஹாஃப் ஸ்பியர் இருக்கு, டாப்ல இருக்க ஒரு ஹாஃப் ஸ்பியரும் டாப்ல ஒரு ஹாஃப் ஸ்பியர் இருக்கு, தட் இஸ் ஒரு ஹெமிஸ்பியர், பிளஸ் பாட்டம்ல ஒரு ஹாஃப் ஹெமிஸ்பியர் இருக்கு, பாட்டம்ல ஒரு ஹாஃப் ஹெமிஸ்பியர் இருக்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஒன் ஹோல் ஸ்பியர் கிடைக்கும். சரியா? நவ் இப்போ சிலிண்டருக்கு ஃபார்முலா சொல்லுங்க. 2πr(h) அண்ட் இவனோட ஃபார்முலா 4πr². கரெக்டா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஞாபகம் இருக்கா? நவ் இதுல 2πr காமனா இருக்கா எல்லாருக்கும்? இவனை வெளியே தூக்கிட்டோம்னா இங்க h பேலன்ஸ் இருக்கும், இங்க 2r பேலன்ஸ் இருக்கும். ஓகே? ஸோ இப்போ வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணா முடிஞ்சு போச்சு கதை. ஸோ 2 × 22/7 இன்டூ r என்ன 3.5 சென்டிமீட்டர் அண்ட் h என்னடா 10 சென்டிமீட்டர் இல்லையா? 10 சென்டிமீட்டர் பிளஸ் 2 இன்டூ 3.5. ஸோ அதை சால்வ் பண்ணீங்கன்னா 7க்கு இங்க 0.5 கிடைக்குமா? அண்ட் 2 × 22 44 இன்டூ 0.5 இன்டூ இங்க என்ன கிடைக்கும்? 10 பிளஸ் 3.5 இன்டூ 2 7. ஸோ அதையும் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிடலாம். 44 இன்டூ 0.5 இன்டூ 17. ஸோ எல்லாரையும் ஒன்றை மல்டிப்ளை பண்ணிடலாம். அண்ட் 44 இன்டூ 5ல மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 7 5s are 35, பேலன்ஸ் 3 அண்ட் 5 1 time 8.5 கிடைக்கும். 44 இன்டூ 8.5. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டும் சேம் டிஜிட்டா இருந்துச்சுன்னா அவனை இந்த பக்கம் வச்சுக்கோங்க. புரியுதா? நீங்க இப்படி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5ல ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணணும், 8ல ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணணும். ஆனா இது எப்படின்னா ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த வேல்யூவை கீழே அப்படியே தூக்கி போட்டுக்கலாம். இப்போ பாரு 5 4s are 20, பேலன்ஸ் 2 and 8 4s are 32, 34 சேம். இப்போ நம்ம யோசிக்கவே வேணும், டப்னு அள்ளி தூக்கி போட்டுருலாம். ஸோ ஒரு சம்மை எவ்வளோ ஃபாஸ்டா முடிக்க முடியும்னு பாருங்க. சரியா? ஸோ 374.00 கேன்சல் ஆயிடும். 374 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரா? ஓகே. ஸ்கொயர். அவ்வளோதான். சம் ஈஸியா தானே இருக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க.